இந்தா புடி. இந்தா இதையும் புடிச்சுக்கோ. மா என்னால என் ரூம் விட்டு போக முடியாதுமா. கொஞ்ச நாளைக்கு உன் தங்கச்சி ரூம்லயே இரு. உன் ரூம் கொஞ்சம் பெருசா இருக்குது. உன் தங்கச்சியும் சத்யாவும் இந்த ரூம்லயே இருக்கட்டும். அப்படியே அவளை இங்க கூப்பிடணும்? அவ தங்கறதுக்கு என்ன காசா தரா? நீயே தண்டமாதான் இருக்கிற. அம்மா என்னைக்காச்சும் உன்னை கேட்டிருக்கா? ஓ, குடும்பமாவே ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? எனக்குன்னு ஒரு நேரம் வரும், நீங்க சொன்ன வார்த்தைக்கு பதில் வரும். ஏன்டா காலையிலேயே காமெடி பண்ணிட்டு இருக்கிற? போடா. உங்களை எல்லாரும் சாப்பிடல, தட்டு எடுத்துங்க. ஏய், இந்தா உன் தட்டு நீயே தின்னு. என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுமா. முட்டையெல்லாம் சாப்பிடுவீல்ல? சாப்பிடுவேங்க ஆண்டி. ஏமா ப்ராஜெக்ட் முடிய எவ்வளோ நாள் ஆகுமா? எவ்வளோ நாள்லாம் சொல்ல முடியாதுங்க அங்கிள். வேணா ஒரு வாரத்தில் நான் ரூம் வெளியே வாடகைக்கு எடுத்துக்கிறேன். மாமா நான் அதை கேட்கலம்மா, நீயும் உங்க அப்பா மாதிரி சும்மா சும்மா கோவிச்சுக்கு போல் இருக்க. என்ன ப்ராஜெக்ட் சத்யா? அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா. இந்த ஊர்ல மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்க வந்திருக்கேன். அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? உங்க பையனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கா? எனக்கு தெரியும், ஆனா எனக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் தான் தெரியும். பேசிக்கா? உனக்கு 16ஆம் வாய்ப்பாடே தெரியாது, இது எப்படா தெரியும்? ஆகாவலி அசிங்கப்படுத்துக்குன்னு எங்க அப்பா இருக்கான். மா சிக்கன் வைமா. வெயி சாப்பிட்டு கலெக்டர் வேலைக்கு போறாருல, வெயி. எனக்கு சாப்பாடு வேணாம், நான் போறேன். எங்க அமைதியா இருங்க. டேய் நில்றா. ஆல்ரெடி 2 வட்டல் சாப்பாட்டை காலி பண்ணிட்டாமா. தண்டச்சோறு. எங்க ஏர்பாட்ஸை வேற மேலே விட்டுட்டு வந்துட்டோம் போல. சரி போய் எடுத்துட்டு வருவோம். என்ன பண்ணிருக்கா என் ரூம்ல? கதவே திறக்க மாட்டேங்கிறா. ஆ